பல்வேறு வழிகளில் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் மத்திய அரசுக்கு செலுத்தும் வரிகளில் இருந்து கிடைக்கும் வருவாயில் 41% தற்போது மாநிலங்களுக்கு மத்திய அரசு பகிர்ந்து அளித்து வருகிறது. இந்நிலையில் இதை 1% குறைத்து 40% மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக மார்ச் மாத இறுதியில் அமைச்சரவையின் ஒப்புதல் பெறப்படும் என்றும் அந்த பரிந்துரை 16வது நிதி கமிஷனுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் தகவல்கள் கூறுகின்றன. தற்போதைய வரி பகிர்வின் அடிப்படையில் பார்க்கும்போது மாநிலங்களுக்கு கிடைக்கும் அந்த 1% நிதி கிடைக்காமல் போகும் என்பதையும் நாம் இங்கே உணர வேண்டும். உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு அதிக நிதி செலவிடுவதால் மத்திய அரசின் செலவு அதிகரித்து வருகிறது என்ற காரணத்தை சொல்லி மாநிலங்களுக்கான வரி பங்களிப்பில் இருந்து 1% குறைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த வரி குறைப்பு நடவடிக்கை தமிழகத்திற்கு பெரும் நிதி இழப்பை ஏற்படுத்தும் அபாயம் இருக்கிறது. ஏற்கனவே ஜிஎஸ்டி வருவாய் பகிர்வில் பாதிக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் இதன் தாக்கத்தை இன்னும் கடுமையாக உணர நேரிடும். இந்த வரி குறைப்பு நடவடிக்கை தமிழகத்திற்கு பெரும் நிதி இழப்பை ஏற்படுத்தும் அபாயம் இருக்கிறது. ஏற்கனவே ஜிஎஸ்டி வருவாய் பகிர்வில் பாதிக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் இதன் தாக்கத்தை இன்னும் கடுமையாக உணர நேரிடும். இப்போதே அந்த திட்டத்தில் இணைந்தால்தான் 5000 கோடி, இந்த திட்டத்தில் சேர்ந்தால்தான் இத்தனை 1000 கோடி என்று நிபந்தனை மேல் நிபந்தனைகளை போட்டுக் கொண்டிருக்கிறது இந்த பாஜக அரசு. இந்த தருணத்தில் இப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டு வரி பகிர்வு குறைக்கப்படுவது என்பது துளியும் நியாயமானதாக இல்லை என்று கூறுகிறார்கள் பொருளாதார வல்லுநர்கள். தமிழ்நாட்டில் இருந்து 39 எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் இருக்க அவர்கள் இதற்கு விடிவு தேட போராடுவார்களா, அல்லது எம்பிக்கள் நிதியை விளம்பரத்திற்கு பயன்படுத்திவிட்டு காலத்தை கழித்து விடுவார்களா என தமிழ்நாட்டு மக்கள் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். அல்லது வழக்கம் போல் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்துவிட்டு நிதி வரவில்லை என்று மக்களுக்கு தெரியும் போது போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று நாடகம் போடப்போகிறார்கள் என்பதே மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. திராவிட மாடல் என்று பெருமை பேசும் தமிழக அரசு இந்த அச்சுறுத்தலுக்கு முன்பே நடவடிக்கை எடுத்து மாநில உரிமைகளை பாதுகாக்க மத்திய அரசை எதிர்த்து போராட வேண்டும். ஆனால் தற்போது இருக்கும் திமுக எந்த விதத்திலும் பாஜகவை எதிர்க்காமல் எதிர்ப்பது போல நடித்து கொண்டு மட்டுமே இருக்கிறது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அடுத்த நிதி ஆண்டிலேயே இந்த வரி பகிர்வு குறைப்பு நடவடிக்கையை கையில் எடுக்கப் போகிறது பாஜக என்பது மட்டும் தெளிவாகிறது. மாநிலங்களிடம் வரி வாங்கிவிட்டு வரியை பகிர்ந்து கொடுக்காமல் ஏமாற்ற பார்க்கிறதா மத்திய பாஜக அரசு? மத்திய அரசின் இதுபோன்ற மாநில சுயாட்சிக்கு எதிரான நடவடிக்கைகளை எதிர்த்து கேள்வி கேட்காமல் திமுக எம்பிக்கள் மௌனம் காப்பது ஏன்? நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.